போன வீடியோஸில் நம்ம வந்து பிகர் நோட்டேஷன் கவர் பண்ணிட்டோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கவர் பண்ணிட்டோம், மெயினாக டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அரே டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம், வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ், அந்த ஆப்ரேஷன்ஸோட டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அரேஸ்னு நம்ம பார்த்தோம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அரேஸ். அண்ட் டைனமிக் அரேஸில் புஷ் ஆப்ரேஷனோட காம்ப்ளெக்சிட்டி பிஹைண்ட் த சீன்ஸில் எப்படி ஓஎஃப்என்னா கூட இருக்கலாம்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதோட வந்து அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் பற்றி முக்கால்வாசி வி ஹேவ் கவர்ட். இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா we need to see the implementation of arrays, but when it comes to அரேஸ் ஆர் ஹேஷ் டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ யாரும் வந்து உங்களை அரேயோ ஹேஷ் டேபிள்ஸோ வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி தே வில் பி ஆஸ்கிங் அதர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் லிங்க் லிஸ்ட், ட்ரீ, கிராஃப், ஸ்டாக் கியூ இதெல்லாம் தான் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா இட் இஸ் நாட் அவைலபிள் ஈஸிலி. லைக் நீங்கள் பேக்கேஜ் யூஸ் பண்ணால் யூ கேன் கெட் தெம், ஆனால் வித்தவுட் பேக்கேஜ்னால் வில் ஹாவ் டு பில்ட் தெம் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். பட் அரேஸ் ஆர் ஹேஷ் டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அரேஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் டிஃபால்ட்டாக இருக்குது. வி ஜஸ்ட் நீட் டு யூஸ் இட் கரெக்டாக. வி டோன்ட் ஹாவ் டு பில்ட் இட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் அன்னெசரிலி. இப்போ பைத்தனில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இஸ் அன் அரே, அதுவே வந்து நீங்கள் ஜாவாவில் பார்த்தீங்கன்னா அரே லிஸ்ட்னு உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அன்வான்டாக வி டோன்ட் நீட் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். பட் இப்போது சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யூ வாண்ட் டு see the behind the scenes, லைக் ஒரு அரே வந்து ஒரு டெவலப்பர் எப்படி உருவாக்கியிருப்பாங்க, அதுக்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியணும்னு ஆசையாக இருந்தால் மேபி வில் ட்ரை டு மேக் அ வீடியோ இன் தி எண்ட். அது ஏன் இப்போ பண்ணலான்னு இட் வில் பிகம் அ லாங்கர் வீடியோ, mainly because it is not necessary. But once we finish arrays end la vandu we will try to include the implementation of array video. Okay, ipothikku indha video edhu pandrona, first thing is that before we get into the implementation of data structures, whether it be arrays are irukattum, hash tables are irukattum, linked list are irukattum, ennaava irukattum, we need some prerequisites. You will have to learn about classes, you will have to learn about functions, you'll have to learn about the difference between return and print before you go further with this series. So endha oru data structure implement பண்றதா இருந்தாலும் we will be actually creating a class for that data structure, and inside that data structure நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து தான் வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சரோட ஆப்ரேஷன்ஸ். ஸோ இது வந்து இப்போ நான் சொன்னால் மேபி உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஸோ ஐ வில் ப்ரொவைட் ரிசோர்ஸஸ் ஆன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ அரேஸோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூஸ்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ ஆர் இன் சம் சிச்சுவேஷன் உங்களுக்கு ஸ்ட்ரிங் பேஸ்டாக உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப் டு கன்வெர்ட் இட் இன்டு an அரே. நீங்கள் ஸ்ட்ரிங் வச்சே பண்ணலாம், ஓகே தான், but it is easier, it is more efficient when you convert a string to array. சொல்லப்போனால் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறது it is an array of characters. ஸோ இங்கே சொல்கிற மாதிரி தான், if you have a string question always turn it into an array. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்கிறது தான் மெயினாக இந்த வீடியோ. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, யூ நீட் டு லேர்ன் அபவுட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் யோர் லாங்குவேஜ். அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் பிடிக்குமோ அதில் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள். மெயினாக கிளாஸஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ரிட்டர்ன் பிரிண்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அண்ட் அரே இம்ப்ளிமெண்டேஷன், ஹேஷ் டேபிள் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன்னா அது இட் இஸ் அ வெரி ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லையா. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் இட் ஃப்ரம் ஸ்க்ராச். பட் எனிஹவ் நம்ம வந்து ஒரு 90% அரே முடித்த அப்புறம் ஃபைனலாக வந்து we will try to post that video as well. So next videos we will be looking at most famous interview questions based on arrays. So until then, take care. Thank you.